வாழாயன் வாழ்வை வாழவே. என் இதயத்தில் குடியிருக்கும் என் அன்புள்ளங்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதுக்கு முன்னால என்ன சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. புதுசா இந்த சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்களா, நீங்களும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேட் செய்யணும்னு உங்களை கேட்டுக்கொள்றேன். அதுக்கிடையில இங்க சரியான கிளைமேட் சேஞ்ச் ஆகி சரியான வெயிலா இருக்குது. அப்ப உடலுக்கு எல்லாருக்குமே ஒரு குளிர்ச்சியான சாப்பாடுகள்லாம் கண்டிப்பா தேவை. அந்த வகையில நான் இன்றைக்கு ஒரு மேங்கோ லெசி செய்வோம் என்று இருக்கிறேன். வாங்கோ, அதை எப்படி செய்யறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்க்கலாம். வாங்கோ. இப்ப மாம்பழம் நீங்க உங்களுக்கு அதிகமான ஆக்கள் இருந்துச்சுன்னா நீங்க கூடுதலா எடுக்கலாம். நான் இப்போ ஒரு மாம்பழமும் இந்த கரண்டியால 3 மேசக்கரண்டி தயிர் எடுத்திருக்கிறேன். மற்ற 1 கப் பால் எடுத்திருக்கிறேன். அடுத்தது சுகர் உங்களுக்கு தேவையான அளவு எடுங்க. ஏனென்றா நான் டயபெட்டிக் பேஷண்ட் ஆனபடியா எனக்கு சீனியை நான் குறைச்சி, ஏன்னா மாம்பழமே கூடாது, எனக்கு குடிக்கணும் போல ஒரு தாகமா இருக்குது, அவ்வளவு வெயில். அடுத்தது இதுக்கு ஐஸ் கட்டி. இப்ப வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டூலை நீங்கள் அமேசான்ல நான் கொமோன் பண்ணி இருக்கிறேன் எங்களோட குட்டியம்மாக்காக. மிக்சி இருக்கிறார்கள், மிக்சிலையும் அடிக்கலாம். இது வச்சிருக்கிறார்கள், இதுலயும் யூஸ் பண்ணலாம். நான் இதைத்தான் இப்ப பாவிச்சு இதை மிக்ஸ் பண்ண போறேன். வாங்கோ, நான் ஒரு சின்ன பாட்டு ஒன்றோட இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன். நீங்களும் இந்த பாட்டை கேட்டு ரசிங்கோ. அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைத்தேன், நிலாவேவா செல்லாதேவா. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்வேன். நீங்கள் அனைவரும் உடல் நலம் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் அன்புடன் மாலினி. பாய்.